அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் எண்ணற்ற அமல்களை செய்து அந்த மாதத்தை நிறைவு செய்யும் தருணத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் வைத்த நோன்புகள், நாம் தொழுத தராவிகள், நம்முடைய செய்த தான தர்மங்கள், கடமையான ஜகாத்துகள் கூட நாம் செய்த அத்தனை நற்கர்மங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வதோடு அதற்குரிய இருலகத்திலும் சிறந்த பரக்கத்தை அல்லாஹ் தருவானாக. சங்கையானவர்களே, புனிதமான ரமலானை அடைந்து ஏராளமான நல்லவர்களை நல்லறங்களை அந்த மாதத்தை கண்ணிப்படுத்திய காரணத்தினால் அந்த வகையில் நாம் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் நாம் இருந்தாலும் இன்னொரு வகையில் நாம் கவலை கொள்வதற்குரிய நேரம், அச்சப்படுவதற்குரிய தருணம் என்று சொன்னால் வரப்போகிறது பெருநாள். நாம் கடைகடையாக சென்று நம்முடைய இந்த பெருநாளைக்குரிய தேவைகளை நாம் வாங்கி நாம் உணவுண்டு உறவுகளை அடைந்து நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த நேரத்தில் துக்கம் என்ற சொன்னால் அது என்ன அர்த்தம் என்று நீங்கள் கேட்கலாம். அங்கேயானவர்களை, உண்மையிலே பெருநாள் என்பது மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது. இஸ்லாம் அனுமதித்த விதத்திலே அதை நாம் கொண்டாடுவதற்கு இஸ்லாம் அதை கடமையாக சொல்லியிருக்கிறது. எந்த காரியங்களை நாம் செய்தாலும் பெருநாள் அன்னைக்கு நாம் சந்தோஷமாக இருப்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த பெருநாளுடைய தொழுகையின் முன்பாக நபிலான வணக்கங்களை கூட நமக்கு செய்து கடமையாக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், உறவுகளோடு ஒன்றிணைந்து மேம்படுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இல்ஹார சுரூரி ஃபி இபாதி மின் ஷஹாதத்தி. பெருநாட்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது மார்க்கத்தின் அடையாளமாக, சின்னங்களாக உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆக எனவே இஸ்லாமிய பெருநாள் என்பது மகிழ்ச்சியான நாட்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இருந்தாலும் நோன்பு நிறைவு பெறுகின்ற இந்த நேரம் கவலைப்படுவதற்கான நேரம், அச்சப்படுவதற்கான தருணம் என்று சொன்னதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, ரமலான் என்ற இறுதி நேரத்தில் பெருநாளை தொட்டும் ஒரு நாட்களோ 2 நாட்களோ இருக்கின்ற நாம் முக்கியமாக 3 விஷயங்களை கவலைப்பட வேண்டும். ஒன்று, புனிதமான மாதம், அருள் நிறைந்த மாதம், நோன்பின் மாதம், தராவியின் மாதம், குர்ஆனின் மாதம், தான தர்மங்களின் மாதம், இரவு வணக்கத்தின் மாதம், நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மௌபிரத் தந்த மாதம், நன்மைகள் கணக்கில்லாமல் நமக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்குகின்ற மாதம், நம்மையெல்லாம் நன்மையிலே அல்லாஹ் காரியங்கள் உற்சாகப்படுத்திய மாதம், இத்தனை பாக்கியங்கள் உள்ளடக்கிய இந்த மாதம் நமக்கு ஒரு மகத்தான மாதம் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது என்ற ஒரு கவலை இருக்கிறது. பொதுவாக நம் வாழ்க்கையில் நாம் அதிகம் நேசிக்கின்ற, அதிகம் பிரியப்படுகின்ற ஒரு மனிதன் அல்லது ஒரு பொருள் நம்மை விட்டு மறைந்துவிட்டாலோ தவறிவிட்டாலோ நிச்சயம் நமக்கு தாங்க முடியாத கவலைகள், துக்கங்கள் ஏற்படுவது சகஜம்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்களிலே உம்முல் ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தாய், அவர்கள் பேர் பாத்திமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு ஐமன் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள், எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள். அவருடைய தாய் என்றுதான், உம்மு என்றுதான் அழைப்பார்கள். எப்போது அவருடைய வஃபாத்துடைய நேரம், வஃபாத்தான பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே கபர் வெட்டி அந்த கபரிலே படுத்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு தன்னுடைய தாயின் மீது அன்பு வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள். அவள் தவறிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய உள்ளம் அல்லவா, தான் வளர்ந்த தாய் அல்லவா, அந்த தாய் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக கபரிலே இறங்கி படுத்துக் கொண்டார்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே உட்கார்ந்து தன்னுடைய தாய்க்கு அவருடைய துஆ செய்தார்கள். எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், இறைவா, என்னுடைய தாய் உம்மு ஐமன் இவர்கள் இறந்து விட்டார்கள்,
ஆகவே இவர்களுக்கு என்னை தொட்டு என்னுடைய பொருட்டால் மன்னித்து விடு. அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபா பெருமை நபிமார்களுடைய பொருட்டால் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் துஆ கேட்கின்ற பொழுது வசீலாக்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கூட இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெரியப்படுகிறது. தங்களுடைய பொருட்டால் கேட்டது மட்டுமல்ல, தனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பொருட்டால் என்னுடைய தாயுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னால், நாம் நம்முடைய சஹாபாக்கள் தொட்டு நம்முடைய பொருட்டால் அவுலியாக்களுடைய பொருட்டால் நம்முடைய துஆக்களை கேட்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இல்லையா? தெளிவான ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். நமக்கு இருக்கின்ற நன்மைகள், நாம் செய்கின்ற துஆக்களிலே நல்லவர்களுடைய பொருட்டால் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உலகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார் என்று சொன்னால் நாம் ஏமாத்தோம். நம்முடைய அமல் என்ன, நம்முடைய செயல் என்ன, நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய தவக்கல் என்ன, நம்முடைய ஹக் என்ன? அப்ப நாம் விலகினமானவர்கள் தான். நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பதற்கு வசீலா, வசீபா இவர்களை கொண்டு நாம் கேட்பதற்கு இங்கே தெளிவான ஒரு அத்தாட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். தங்களுடைய பொருட்டால் கேட்டது மட்டுமல்ல, தனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பொருட்டாலும் என்னுடைய தாயுடைய பாவத்தை மன்னி என்று சொன்னால் நாம் எப்படி கேட்கலாம் என்பது இங்கே தெளிவான ஒரு அத்தாட்சியாக நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உம்மாயிமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தருவானாக. அவருடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரை விசாலமாக்கி தருவானாக. அப்படிப்பட்ட இருவரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மறைவுக்கு பின்னால் பார்ப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பார்க்க போகிறார்கள். அப்படி பார்க்க போன போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழுது கொண்டிருந்த அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற வரையிலும் என்னுடைய வஹி வந்து கொண்டிருந்தது, அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் பெருமானார் மறைந்ததற்கு பின்னால் வஹி வரவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அது உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சேர்ந்து அழுதார்கள் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்மிடத்தில் இருந்த ஒரு பொருள், நம்மிடத்தில் இருந்த ஒருவர் மறைந்து விட்ட பொழுது அது எவ்வளவு நமக்கு சங்கடம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோன்று அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுபவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, இந்த வருடத்திற்கு பின்னால் நீ என்னை சந்திக்காமல் இருக்கலாம், சந்திக்க போகாமல் இருக்கலாம், அல்லது என்னுடைய மஸ்ஜித் நபவியை நீ கடந்து போகலாம், என்னுடைய மன்னரையை கடந்து போகலாம் என்று தங்களுடைய மௌத்தை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய உடனே அவர்கள் அங்கே அழுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். ஏன்? நம்மை விட்டு ஒன்று கூட இருந்த ஒன்று தவறுகிறது, இனிமேல் பார்க்க முடியாத பெருமானாரை என்று அழுகின்ற ஒரு நிலையை அங்கே நாம் பார்க்கிறோம். இதுபோன்றுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வாக்கியமான விஷயத்தை நாம் இங்கே போகிறது என்ற கவலை ஒன்று நமக்கு வர வேண்டும் என்பதை தான் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த புனிதமிக்க ரமலான் நம்மை கடந்து போக இருக்கிறது. அது எத்தகைய தன்மை பெற்றதாக இந்த ரம்ஜான் இருந்தது நமக்கு தெரியும். பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இந்த ரமலானில் நாம் எந்த அளவுக்கு அமல் செய்தோம், எந்த அளவுக்கு தொழுதோம், எந்த அளவுக்கு திருக்குர்ஆனை ஓதினோம், எந்த அளவுக்கு தஸ்பீஹாத்துகள் செய்தோம், எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுன்னத் தொழுவதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு நம்முடைய பள்ளிகள் நிரம்பியது. பின்னால் வரக்கூடியவர்கள் சுன்னத் தொழுவதற்கு கூட இடமில்லாத நிலையிலே நம்முடைய பள்ளிகள் நிரப்பி இருந்தது என்று பாருங்கள். 28வது தராவியிலே 29வது தராவியிலே நம்முடைய நிலைமை எப்படி போய் கொண்டிருக்கிறது
என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நியமத்தை நாம் செய்த இபாதத்துகளை தக்க வைப்பதற்கு இல்லாமல் அதை தவறிவிடுவதற்குரிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இதுதான் முதல் கவலை. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்ற நியமத்தை நாம் பார்க்கின்றோம். நமக்கு இந்த கண்ணீர் ஒழிக்கும் நிலையை அன்று சஹாபாக்கள் செய்தார்கள். அழுகின்ற நிலையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இன்று நாம் எந்த கண்ணீர் வடிக்கின்றோம், எந்த நிலையில் இருக்கின்றோம், எந்த கவலைப்படுகின்றோம், நமக்கு எந்த கவலை கசக்கிறது, எந்த கசக்கி நம்மளா நம்ம விட்டு பிரிகிறதே என்று எண்ணம் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் நாம் பார்க்கலாம். இரண்டாவது கவலை, ஒரு மாதம் முழுக்க நாம் பகல் காலங்களில் நோன்பு வைத்திருந்தோம், இரவு காலங்களில் நின்று கொள்வோம், எத்தனையோ நல்ல அமல்களை எல்லாம் நாம் செய்தோம். நாம் நேரங்களை வீணாக்காமல் தொழக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படி தொழுது நம்முடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரித்ததா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற கவலை நமக்கு இருக்கிறது. யாருக்கு? ரமலானிலே யார் தொழுதார்களோ, ரமலானிலே யார் நோன்பு வைத்தார்களோ, ரமலானிலே யார் குர்ஆனை ஓதினார்களோ, ரமலானிலே யார் தஸ்பீஹ் செய்தார்களோ, ரமலானிலே யார் ஜகாத்தை முழுமையான முறையிலே கணக்கிட்டு கொடுத்தார்களோ, ரமலானிலே யார் சதகாக்களை அதிகமாக செய்தார்களோ, இந்த சதகாக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒரு வகையான கவலை, இரண்டு பேர்களுக்கு கவலை இருக்காதுன்னு சொல்லப்படுது. நம்ம நல்லவள் செய்தவருக்கு நிச்சயமாக கவலை இருக்கிறார். ஒருவர் பரீட்சை எழுதுகிறார், இரண்டு பேர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள். ஒருவர் நன்றாக எழுதுகிறார், பரீட்சையிலே கேள்வி கேட்கப்பட்ட அந்த தாளில் இருந்த அத்தனைகளையும் பதில்களையும் நிறைவேற்றுகிறார். அவர் கவலைப்படுவது போல. ஒருவருக்கு பேப்பர் கொடுக்கப்பட்டார், அவர் பேப்பரில் எந்த விதமாக ஒன்றையும் எழுதாமல் அந்த பேப்பரை கொடுத்து விட்டார், அவருக்கும் கவலை இல்லை. ஏன்? நாம தான் ஒன்றையும் எழுதலையே. இப்ப யாருக்கு கவலை வரும்? யார் அமல் செய்தார்களோ, யார் இபாதத் செய்தார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தார்களோ அவர்களுக்கு கவலை வரும். எப்படிப்பட்ட கவலை? இறைவா, நான் கொடுத்த ஜகாத், நான் கொடுத்த சதகா, நான் ஓதிய திருபான், நான் வைத்த நோன்பு, நான் ஓதிய தஸ்பீஹாத்துகள், உனக்காக வேண்டிய இரவுகளை நின்று வணங்கினேன். அது மட்டுமல்ல, இந்த நேரம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று கவலை என்ன என்று சொன்னால், நாம் விட்ட தொழுகைகளை திருப்பி தொழுதோமா? எத்தனையோ பங்குகளை நாம் விட்டு விடுகின்றோம். வாங்க சொல்லப்படுகிறது, தொழுகை நடக்கிறது பள்ளியாசன் என்றால் பள்ளி வாயிலை பார்த்து கொண்டு போகக்கூடிய நபர்களை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய மக்களுக்கு எப்படி பரீட்சை எழுத கொடுத்தவனுடைய வெறும் பேப்பரை எப்படி திருப்பி கொடுத்தானா பரீட்சையுடைய காலிலே, அதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருடைய வாழ்க்கையை ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவான். சங்கையானவர்களே, ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும், இறைவா உன்னுடைய அன்பை தான், உன்னுடைய பாசத்தை தான். நான் ரமலானிலே தொழுகையினுடைய நன்மைகளை எனக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிடைப்பதற்குரிய வழிகளை ஏற்படுத்தித்தான். இங்கு எத்தனை பேருக்கு நாம் கேட்கின்றோம்? உடற்களவில் கேட்பதல்ல, உள்ளத்தளவில் கேட்க வேண்டும். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு நிலையையும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்திலே மன்றாட பிடிவாதப்படி. எத்தனை பேர் பிடிவாதம் பிடிக்கின்றோம்? துன்யாவுக்கான பிடிவாதம் பிடிக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிடிவாதம் பிடிக்கிறது, உறவுகளுக்கு மத்தியிலே பிடிவாதம் பிடிக்கின்ற நாம் ரப்பிடத்திலே பிடிவாதம் பிடிப்பதற்கு அஞ்சுகின்றோம். இரண்டு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நாம் தயங்குகின்றோம். ஸலவாத் சொல்ல சொன்னா ஸலவாத் சொல்வதற்கு நம்முடைய வாய்கள் வெளியே வரும். தஸ்பீஹாத்தில் சொல்லி கொடுத்தா தஸ்பீஹாத்தை வெளியே சத்தமிட்டு சொல்வதற்கு நம்முடைய நாவுகள் வருவதற்கு கூச்சப்படுகிறது, வெட்கப்படுகிறது, அந்த அந்தஸ்துகள் பார்க்கிறது. ஏழைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்ற விஷயம் உள்ளது. அல்லாஹ்வுடைய எல்லா அடியார்களும் சொல்ல வேண்டியது. ரப்பிடத்திலே எந்த அளவுக்கு உறக்க கேட்கின்றோமோ அந்த உறக்குதல் அவனுடைய சன்னிதானத்திலே முறையிடுகிறது. நடிகான் இந்த விஷயங்களை கேட்டான். அல்லாஹ் சொல்றான்,
ஒரு அடியானை பார்த்து ஜிப்ரீலை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இறைவா, ஜிப்ரீலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வான், ஜிப்ரீலே, இந்த அடியானை நான் பிரியப்படுகிறேன், நீ பிரியப்படு. இந்த அடியானை நான் பிரியப்படுகிறேன், இந்த அடியான் ஏன் என்னிடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறான், அதனால் நான் பிரியப்படுகிறேன், நீ பிரியப்படு. பெருமானார் பிரியப்பட சொன்னார்கள், சஹாபாக்களை பிரியப்பட சொன்னார்கள். அந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? தானாக வந்து விடுமா? இல்ல அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே தொடர்புல இருக்கின்றது. இந்த தொடர்புகளை நாம் எந்த அளவுக்கு வர்க்கிடுவது, அதை ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் நீத்துக்குரியவர்களே. ஆகவே நம்முடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார் என்று தெரிந்தால் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். நிராகரிக்கப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு துக்கம் தான் சரி. இரண்டாவது தெரியாது யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நமக்கு தெரியாது. நம்மிடத்திலே தவக்கல் துவைக்க வேண்டும். இறைவா, நான் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், குறை இருந்தால் மன்னி. நாம் தொழுகின்ற தொழுகையிலே அத்தனையும் இஹ்லாஸோடு யகீனோடு தக்வாவோடு இருக்கிறதா என்பதை யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தான் தெரியும். உள்ளத்தை படைத்தவர். நம்முடைய தொழுகை ருக்கு, சுஜூத், ருக்கு அனைத்திலும் எப்படி தொழுகிறோம் என்பதை கூட நாம் புரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையின் திருடன் என்று சொன்னார். ருக்கு செய்வதிலே திருடன், சுஜூத் செய்வதிலே திருடன், அத்தஹியாத்திலே திருடன். நாம் நினைக்கிற ஒரு பொருளை திருடி விட்டு நடந்தால் திருடன் என்பதாக, மார்க்கத்தில் சொல்லுகின்ற திருடன் தொழுகையின் திருடன் என்பதாக சொல்ல முடியுமா? போய் யாரிடத்திலேயாவது நீ ருக்கு செய்யவில்லை, நீ ருக்குவுடைய திருடன் என்று சொன்னால் சும்மா இருப்பார்களா? அதான் ஊட கொண்டிருக்கும். நஜத்துக்கு வேலை இல்லை. இவரு சொல்ல தோல்வி போக முடியும். எனக்கு அப்படித்தான் சொல்ல முடியும். இன்று நம்முடைய தொழுகைகள் எப்படி ஆசார்கள் இருக்கிறது, ஹயாத் எப்படி இருக்கிறது, அதற்குரிய உயிரோட்டங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் பெரியார்கள் எப்படி கவலையோடு இருந்தார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சகோதரர்களே, மூன்றாவது கேளை மிக முக்கியமான மிக கவலை. ரமலான் இந்த 30 நாளும் பள்ளி நிரம்பி வழிந்தது. தொழுகைகள் ஒவ்வொரு நாளும் இறையில்களை கூடினார்கள். ஆகவே இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம், ரமலானுக்கு பின்னால் இந்த பள்ளி என்னிடத்தில் தொழுதவர்கள் எங்கே எங்கே என்று கேட்கிறோம். செய்த இடங்கள் எல்லாம் என்னிடத்தில் தொழுதானே, எங்கே தொழுதானே, இவன் எங்கே? யாரு சொல்லிக் கொடுத்த வார்த்தையை தெரியவில்லை, யாரு சொல்லிக் கொடுத்த உபகாரம் தெரியவில்லை. ரம்ஜான் மட்டும்தான் தொழ வேண்டும், அதற்கு பின்னால் தொழத்தேன் என்ற நிலையில் இட்டு விடுகிறது. வாலிபர்களே, இளைஞர்களே, உடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வது தொழுகை ஒன்றுதான், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவது ஒன்றுதான். இன்று நாம் எந்த நிலையிலும் உயர்ந்தவர்களாக ஆக முடியாத சூழ்நிலை கட்டத்தில் படிப்பிலும் நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. இது மார்க்கத்தினுடைய வாழ்க்கை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனை ஓதுவதிலே நாம் பின்னோக்கி இருக்கின்றோம். அதே நேரத்தில் உலகாதார தேவைக்கான நம்முடைய கல்விகள் சமுதாய தேவைக்கான ஏற்படுகின்ற கல்வி விஷயத்திலும் நாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஆண்டு யுபிஎஸ்சி தேர்விலே 52 பேர் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற சந்தோஷமான செய்தி தான் நாம் கேட்கிறோம். எவ்வளவு பின்னோக்கி வந்து நாம் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதிலே தமிழகத்தில் ஒரு 10-12 பேர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம்கள் ஒரு 6-7 பேர். 52 முஸ்லிம்கள் இந்திய நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலே 6-7 முஸ்லிம்கள் 7வது ரேங்க் 420 ரேங்க் என்றெல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய ஆட்சி பொறுப்புகளையும் அதிகார பொறுப்புகளையும் நம்முடைய உம்மத்து சமுதாயம் வர வேண்டும் என்று சொன்னால் மிக பெரிய ஒரு பிடி விசாசாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ் ரசூலை மறந்து பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவில் இருக்கின்ற இந்த கேரளா மாநிலம் எல்லா நிலையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. படிப்பிலும் சரி, ஈமானிலும் சரி, ஒரு உலகாதாய தேவையிலும் சரி, இத்தகைய ஆலயங்கள் இன்று IAS உடைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கேரளா மாநிலத்திலே சில உலமா பெருமகன்
ஐஏஎஸ் உடைய ரேங்க் எடுத்து இங்கு வெற்றி பெற்று அந்த ஆட்சி பொறுப்புக்கு தகுதியுள்ளவராக கல்வியாளர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துவதில்லை. மதரசாவா எவன் வீட்டுல சேட்டை பண்றானோ, எவன் ஒரு வீட்டுக்கு அடக்கலையோ, ஊருக்கு அடக்கலையோ, அவனை கொண்டு மதரசா விடு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு போய்விட்டது. நல்ல படித்தவர்களை நாம் விட்டு விடுகின்றோம். என்னால் படிக்க முடியவில்லை, எனக்கு படிப்பதற்குரிய உதவி கிடைக்க போய்விடவில்லை சொல்கிறோம். ஆனால் அரசாங்கம் எல்லா விதமான உதவிகளும் செய்கிறது. இன்று நம்முடைய சமுதாயத்துடைய பெரியவர்களும் அத்தகைய ஒரு அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி தருகின்றார்கள். ஆனால் வருவதற்கு தான் நாளை அரசாங்கத்துடைய வேலையிலே 3% அரசாங்கம் ஒதுக்கிறது என்று சொன்னால் அந்த 3% பெறுவதற்குரிய தகுதி நிலத்தில் இல்லாமல் இருக்கிறது. அவன் எல்லோ இடத்தில் எல்லா நிலையிலும் ஜீரோவா போய் கொண்டிருந்தால் நான் எப்பொழுதும் ஏன் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமை இல்லை, நம்மிடத்தில் இருக்கின்ற பிரிவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரை முகமந்து வைக்க வேண்டுமோ, யாரை பிரிய வைக்க வேண்டுமோ அந்த பிரியத்தை விட்டு நாம் தவறி இருக்கிறோம். சங்கையானவர்களே, ஆக ரமலான் என்பது நம்முடைய பாவங்களை கழுகின்ற மாதம் தான் என்று சொல்லவில்லை. ஆனால் மற்ற காலங்களில் நாம் செய்த குற்றங்களையும் பாவம் நினைத்து அழுது புலவுவது நம்முடைய கட்டாயம். ஆக ரமலானிலே தொழுதால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த காரியங்களை யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? ரமலானை நாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாளை வறுமையில் அல்லாஹ் கேட்கின்ற முதல் கேள்வி தொழுகையை பற்றி. இன்னும் சிலர் இருக்காங்க, ரமலான் மாசம் வந்துட்டா தாடி அப்படியே விட்டுருவாங்க, 30 நாள் எடுக்க மாட்டாங்க. பெருநாளை பார்த்தீங்கன்னா காலைல வலு சேவை பண்ணிட்டு முன்சோடு உட்காரு. யார் சொல்லி கொடுத்த படிப்படி ஏன் இப்படியெல்லாம் மார்க்கத்தை இப்படியெல்லாம் சிறுமைப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் தெரியும். அப்போது இதற்காக அந்த உலகத்தில் நம்மை படைத்தான். அலங்கார வாழ்க்கை என்பது உண்மைதான். இந்த துன்யா அலங்காரம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஜஅல்னா மா அல்லாஹ் ஸீனத்தல் லினபுலுஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பூமியின் மேற்பரப்பை நாம் அழகாக படைத்திருக்கின்றோம். இன்னா ஜஅல்னா மா அல்லாஹ் ஸீனத்தல் அழகென்று அல்லாஹ் சொல்றான், வர்ணிக்கின்றான். லினபுலுஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இல்லையா? நல்ல அமல் செய்கிறார் என்று அவரை சோதிப்பதற்குத்தான் இந்த அலங்காரத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். மயங்கி விடாதீர்கள், அதில் நீங்கள் அகப்பட்டு விடாதீர்கள். அகப்பட்டு விட்டால் துன்யா உங்களை மாறிடத்திலே சென்று விடும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறார். நாம் ஓதுகின்றோம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகின்றோம். இந்த குர்ஆனிலே ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். வமா ஹலகத்துல் ஜின்ன இல்லா இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ் அவரை படைத்தது உங்களை படைக்கவில்லை, உங்களை என்னை வணங்குவதற்காக தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லி தொழுகை சரியாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே சரியாக அமையும். அப்பொழுதுதான் நாம் கேட்கின்ற எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான். மன்றாட வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான நியாமத்துகளை கொடுத்தான். பட்டினி கிடந்தார்கள், உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், பொறுமையை சகித்தார்கள். அந்த பொறுமை அவர்களுக்கு எல்லா விதமான உயர்வுகளை தந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் யாரோடு இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய தேசத்தை நீ யாரை நேசிக்கின்ற அவருடைய தேசத்தை எனக்கு தா என்று கேட்டார்கள். அவர்கள் ஏன் அப்படி கேட்டார்கள்? இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நாம் எத்தனை பேர்கள் துஆவில் அப்படி அந்த வார்த்தையை கேட்டிருப்போம்? எத்தனை பேர்களுடைய அல்லாஹ்விடத்திலே போராடி இருப்போம்? ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொண்டிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பானேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விஷயத்தை மறுப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் நம்பி இருக்கிறோம்? நம்மிடத்தில் ஒரு நம்பிக்கை வேணும். தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை நாம் விட்டுவிட்டோம். ஷிஃபா என்பது குர்ஆனில் இருக்கிறது. இந்த ஷிஃபாவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோம்? தவக்கல் வைத்தோம். கணியத்துக்குரியவர்களே, ரமலான் நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால் இந்த கவலைகள் நமக்கு இருக்க வேண்டும்.
அச்சம் நமக்கு இருக்க வேண்டும், பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ உழைத்தோம், ஏதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு பிச்சைகளுக்கு சொத்துக்களை சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த சொத்துக்களை அவர்கள் நாளைக்கு எப்படி பராமரிப்பார்கள்? அவர்களுக்கு மார்க்கம் தெரிய வேண்டும் அல்லவா? நாம் கொடுக்கின்ற ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்களா என்று அவர்களுக்குரிய தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தோமா? நம் பிள்ளைகளுடைய இல்லங்களில் தீன்கள் இருக்கிறதா? ஒரு காலங்களிலே சொல்லுவார்கள் உஸ்தாமார்கள், தெருக்களிலே மகரிவுடைய நேரத்தில் வந்தால் குர்ஆனுடைய சத்தம் கேட்கும், சுபுவுக்கு பின்னால் குர்ஆனுடைய சத்தம் கேட்கும். அவுலாதுகளை ஓதுவார்கள், பெண்களும் ஓதுவார்கள், ஆண்களும் ஓதுவார்கள். இந்த எத்தனை பெண்கள் தன்னுடைய இல்லங்களில் அவுலாதுகளையும் குர்ஆனையும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியார்கள் சொல்லிக் கொடுத்த ஸலவாத்துகளை யார் என்று ஓதிக்கொண்டிருக்கிறோம். பெருமானார் முஹப்பத் வைத்தார், பெருமானார் மீது பிரியவை என்று சொன்னார். இந்த பிரியம் எப்படி வரும்? நாம் மன்றாடணும். பிரியவனை துதித்தால் தான் அந்த துதிப்பு தான் நமக்கு நிச்சயமாக வழி பிறக்கும். இந்த மாட்டார்களுடைய வணக்கங்களை பார்க்கணும். பிரயோஜனமில்லாத வணக்கங்களை எப்படி எல்லாம் துதிப்பாடுகிறார்கள். ஹக்கான இன்னதீன இன்னல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது என்று சொன்னால் இஸ்லாம் தான். அந்த இஸ்லாத்தை நாம் எந்த அடிப்படையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்? சங்கியானவர்களை நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரியவர்களாக வாழ்கிறார், அவர்கள் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கின்றோம். இந்த வாலிபன் இறைவனை எங்கே போகிறான், எங்கே செல்கிறான் என்று அவன் கேட்டவுடன் எல்லா பொருள்களையும் வாங்கி தருகின்ற நாம் அவனுக்கு ஈமானை வாங்கி கொடுத்தோமா? அந்த கவலை நமக்கு வர வேண்டும். என் மகன் படிக்கிறான், காலேஜில் படிக்கிறான், அதை படிக்கிறான், அங்கே படிக்கிறான், இதெல்லாம் படிக்கிறான், வெற்றி பெறுகிறான், அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு ஈமான் தன்மை இருக்கிறதா? உங்களை மதிக்கின்ற தகுதி அவனிடத்தில் இருக்கிறதா? தகப்பனை மதிக்கின்றானா? உன்னுடைய தகப்பனையும் தாயும் உன்னுடைய சினத்தால் சி என்பதல்ல, சினத்தால் கூட அவர் உங்களை மறுத்துவிடக் கூடாது. அந்த மறுக்கக்கூடிய தன்மை அவனுக்கு ஏன் இல்லை, கொடுக்கவில்லை? அது நீங்க தான் குற்றவாளிகள். நாம் தந்திருக்கின்ற நியாமத்துகளை, அல்லாஹ் தந்திருக்கின்ற நியாமத்துகளை அவனுக்கு கொடுத்திருந்தால் அவன் பிறந்த உடனே, அவன் பேச வைத்த உடனே அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தாத்பரியத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் தகப்பன் என்று மதிப்பான், தாய் என்று மதிப்பான். இந்த எப்படி பேசப்படுகிறது? தாயிடத்தில் சென்றார், பிள்ளை சொல்றான், அவன் வீட்டுக்காரர் வந்தாரா? அத்தா என்று சொல்வதற்கு அவனுடைய வாயறவில்லை. வீட்டுக்காரர் வந்தாரா? வீட்டுக்காரோட சொல்லுவி. எப்பதான் உணவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்ற சொல்லுக்கு அவன் நான் வந்து விட்டான்னு சொன்னால் அவளுடைய ஈமான் எந்த அளவுக்கு பறிபோய் இருக்கிறது. தகப்பன் என்ற அந்தஸ்து, அவளத்தை தாழ்வாக பேச வேண்டும். மார்க்கம் சொல்கிறது, உன்னுடைய தகப்பனிடத்திலே தாழ்வாக பேசு. இன்றைக்கு அவன் தகப்பனுக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து, தகப்பன் குழியை நிலையிலே தகப்பன்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறார். அவளிடத்திலே அந்த சங்கை இல்லை. நமக்கு முன்னால் வந்த பெரியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால், தகப்பன் வந்தால் ஒண்டி நிற்பான், எதிர்த்து கூட வரமாட்டான். தகப்பன் சொல்லுகின்ற வார்த்தையை கூடி என்று கேட்கக்கூடிய நிலை இருந்தது. இத்தகைய ஒழுக்கங்களை எல்லாம் அவன் கொடுக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய குர்ஆன். சொல்லித் தருகிற ஒரு தகப்பனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நீ பேச வேண்டும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த தாய்க்கு எந்த அளவுக்கு அன்பு வைத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தாலிபுடைய மனைவி, அபூ தாலிபுடைய மனைவி தான் பாத்திமா அவர்களை எந்த அளவுக்கு அன்பு வைத்தார்கள். இறந்த பொழுது அவருடைய கபர் மண்டரையிலே உட்கார்ந்தார்கள் சொன்னார், அவர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார்கள். ஏன் தன்னுடைய தாய் 7 வயதிலே மரணித்துவிட்ட காரணத்தினால் தங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தது அந்த தாய்.
வளர்ப்பு தாய்க்கு அத்தகைய மரியாதை என்று சொன்னால் பெற்ற தாய்க்கு எந்த அளவுக்கு மரியாதை என்பதை நம்முடைய சமுதாயம் என்று மனத்திருக்கிறது, வாலிபர்களுக்கு தெரியப்படுத்துகிறது. சங்கியானவர்களை ரமலான் நம்மை விட்டு பிரிகிறது என்று சொன்னால் நம்முடைய அமலை விட்டு விடுகின்றோம், விவாதத்தை விட்டு விடுகின்றோம், ஒடுக்கங்களை விட்டு விடுகின்றோம். இதையெல்லாம் நாம் செய்வதனால் நாம் ஒரு மாதம் கஷ்டப்பட்ட அமல்கள் எல்லாம் வீணாகிவிடாது. ரப்பை துதித்துக் கொண்டே அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்போம். ஏனால் குர்ஆன் சொல்கிறது, ஒலி குர்ஆன் ஒலி படைக்கப்பட்ட பொருள் அல்ல. நீ அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஓத ரப்பிடத்தில் நீ பேசிக்கொண்டே இருக்கிறாய், ரப்பிடத்தில் உரையாடிக் கொண்டே இருக்கிறாய், ரப்பிடத்தில் உரையாடிக் கொண்டே இருக்கிறாய். அந்த ரப்பு உன்னிடத்திலே உரையாட உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த குர்ஆன் உன்னை தடுக்கிறது. நீ ஸலவாத் சொல்லுகிறாய், அந்த ஸலவாத் உன்னை தடுக்கிறது. முஸீபத்துகளை தடுப்பது நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோயை கூட அல்லாஹ் உன் மீது கருணை காட்டி உனக்கு இரக்கம் காட்டி உன்னுடைய ரஹ்மத்தால் கூட நோயை அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்தார், எனக்கு நோயே இல்லை அப்படின்னா போட வெளியே போட்டாங்க. நோய் வரணும், அப்பதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பாவத்தை பண்ணி சஹாபி எடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்த தொழுகை. அப்ப சஹாபி வீட்டுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, நீ அல்லாஹ்ட்ட எதுவும் கேட்டையா? யார சொல்லலாம், ஆமா. எப்படி கேட்ட? பிரார்த்தனைகள் என்பது அல்லாஹ்வுக்கு எப்படி கேட்க வேண்டுமோ அப்படித்தான் கேட்க வேண்டும். அவர் என்ன கேட்டார் சஹாபி, எப்படி கேட்டாருன்னா, இறைவா நாளை மஹ்ஷரிலே தர வேண்டிய தண்டனை எல்லாம் உலகத்திலே கொடுத்துருங்க, எனக்கு துனியாவிலே கொடுத்துரு. அவருடைய உடம்பு ரொம்ப பலகீனமாகி விட்டது, மோசமாகி விட்டது. சல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே அருளை முட்டை, அல்லாஹ்விடத்திலே அருளை கேள், பாதுகாப்பு கேள். நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்து, உனக்கு ரஹமத்தாவும் எல்லாம் முசீபத்தாவும் வரலாம். அவை நோய் கொடுத்து விட்டால் யா அல்லாஹ் ரஹமத்தாக்கித்தான். இந்த நோய் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், நம்முடைய முசீபத்துகள் தடுக்கப்படலாம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை முடிவது கூட எப்படி என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். நாம் எப்படி கேட்க வேண்டும், எதை வேண்டாம் நம்முடைய தேவைகளை கேட்கிற தப்பே இல்லை. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடத்தில் கொடுப்பார். ஒன்று துன்யாவிலே கொடுக்க ஆசைப்பட்டால் கொடுத்து விடுவான், இல்லை என்று சொன்னா மனுஷர்களை கொடுப்பான். ஏன்னு சொன்னா துன்யாவில் கொடுத்தா அந்த துன்யாவில் உன்னை அதை கையாளுகின்ற தன்மையுடத்தில் இல்லாமல் இருக்கலாம். சஹாபியுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்து பெருமாள் துஆ செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சஹாபி அனனா சஹாபியை பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தொழுகையை கட்டுப்பட்டுட்டே இருந்தார். வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு இருந்தார். அப்புறம் ரம்ஜான் டு ரம்ஜான் அவனை மாதிரி அப்ப ஜகாத்து கொடுன்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு கேட்ட உடனே அவர் சொன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு சொன்னாரு. சரி போட்டாங்க. அபூபக்கர் ஆட்சி இடத்துல கேட்டாங்க, அப்பயும் அவர் தரல. மோடியோட ஆட்சி இடத்துல கேட்டா அப்பயும் அவர் தரல. உஸ்மானுடைய ஆட்சியில இருந்து குடுக்க வந்தார், பணம் தரத்திட்டார். அவருடைய நிலைமை எப்படியானது? ஈமானை இழந்து போகக்கூடிய நிலை அவர் ஆகிவிட்டார். சஹாபியா இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பது மட்டுமல்ல, நெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான் நம்முடைய அறிவுடைய கடமை, அறிவுடைய செயல். இப்ப ரம்ஜான் நமக்கு வந்திருக்கு என்று சொன்னால் இது அல்லாஹ் தந்த நியாமத்து. நமக்கு இந்த நியாமத்தை நாம் வீணாக்கி விட்டால் அந்த சஹாபியுடைய நிலை அல்லாஹ் நியாமத்தை கொடுப்பான், கொடுத்து அதையும் சோதிப்பான், நோய் அதை கொடுத்து சோதிப்பான். அப்ப சோதனையில் வருகின்ற பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தன்மை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டே இல்லை. சொன்னாங்க, உன்னுடைய முகபத்தை யா அல்லாஹ், உன்னுடைய முகபத்தை எனக்கு பிரியத்தை நீ என்னுடைய பெண்களோடு பிரியத்தினை குழு என்று எப்பொழுதுமே ரப்படத்திலே முறையிட்டுக் கொண்டு இருப்போமே, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். அவசரப்படக்கூடாது, பொறுமை சபர் தான் தேவை. எத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கின்றோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள், எப்படி எல்லாம் பின்னால் வாழ்ந்தார்கள். சில சஹாபாக்கள் கஷ்டத்திலேயே இருந்து கஷ்டத்திலேயே மௌத்தானார்கள். சல்லல்லாஹு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் சில சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. அது ஏத்துக்கல இறைவா. சஹாபி வந்தாரு, சல்லல்லாஹு கேட்டாயா, யார் சொல்லலாம், எனக்கு அவர் பிக்ஸ் வலிப்பு நோய். அப்ப வலிப்பு நோயை போக்குவதற்கு எனக்கு துஆ செய்யுங்க கேட்டார்.
அப்ப சல்லால சொன்னாங்க, உனக்கு சொர்க்கம் வேணுமா வலிப்பு நோய் போறோமா? யார் சொன்னாங்க சொர்க்கம் தான் வேணும். அப்ப இதான் பொறுத்துக்கோ. அப்ப சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் என்னுடைய வலிப்பு நேரத்தில் இந்த ஆடைகள் எல்லாம் விலகி போய்விடுகிறது, என்ன செய்யணும்? அதுக்கான துவா செய்யுங்க, அதை வேணா செய்யுங்க. அப்ப சில விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சோதனைகள் ரப்புடைய பிரியத்தையும் அடைந்து கொள்ளலாம். சில சோதனைகள் ரப்புடைய கோபத்துக்கும் ஆளாகலாம். அப்ப நோய் வந்துட்டோம்னா அவனுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரப்புடைய சோதனைகள் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு, அவனை உயர்த்துவதற்கு கூட அந்த நோய்கள் சோதனையாக இருக்கலாம். நோய் என்பது ஒரு வரக்கத்து, ஞாபகத்து தான். நோய் சோதனையாக இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய ஞானத்தாகவும் இருக்கலாம். ஆகவே நான் உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே என்று சொன்னால், அவ்விடத்தில் எந்த அளவுக்கு நாம் புதித்துக் கொண்டே இருக்கின்றோமோ, அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமோ, அவனுக்கு தெரியும் இந்த மனிதன் இப்படித்தான் வாழ வைக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவன் நிர்ணயம் செய்து விட்டால் யாரால மாற்ற முடியும்? ஆனால் நீ கேட்டுக்கொண்டே இரு என்று அல்லாஹ் சொல்கின்றான். மன்றாடு, பிடிவாதம் புடி, இடத்தில் கேடு, அது என்னுடைய உரிமை, நான் கொடுப்பது என்னுடைய உரிமை. அதுல நீ மாற்றமாக உலகத்தில் அவன் தான் நல்லா இருக்கானே, இவன் என்னைய மட்டும் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கானே என்று புலம்பிராதை. புலம்பினால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கான. ஆகவே அல்லாஹ்விடத்தில் நாம் துதித்துக் கொண்டே இருப்போமேயானால், அவனை அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போமேயானால், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நிர்ணயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதிலே மாற்று சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய காலங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் சிரமப்பட்டு தொழுதோம், இபாதத் செய்தோமோ, நன்மைகள் செய்தோமோ, அவைகளை நாம் விட்டுவிடாமல் ரப்புக்காண்டி அல்லாஹ் இறைவா எனக்கு நல்ல ஒரு நிலையை உண்டாக்கித்தான் என்று அவனிடத்திலே கேட்டு இந்த ரமலானுக்கு பின்னாலும் நாம் நம்முடைய இபாதத்துகளை விட்டுவிடாமல் துதிப்போமையானால் நிச்சயமாக அல்லாஹ் தூயவன் நம் மீது நிச்சயமா இரக்கம் காட்டுவான் என்ற நம்பிக்கை எல்லாம் அது தருவானாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், மேலும் மனிதனுக்கு எப்போதேனும் நாம் நமது அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை அவனிடமிருந்து பறித்து கொண்டால் திண்ணமாக அவன் நிராசை அடைந்து விடுகிறான், மேலும் நன்றி கட்டவன் ஆகிவிடுகின்றான். மேலும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பிறகு அவனுக்கு நாம் அருளை வழங்கி இன்புறச் செய்தால் துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டன என்று கூறுகின்றான். பிறகு பூமியில் திளைத்தவனாகவும் அகந்தை கொண்டவனாகவும் ஆகிவிடுகின்றான். ஆனால் பொறுமையை மேற்கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள்தாம் இத்தகைய குறைபாடு இல்லாதவர்கள். அவர்களுக்குத்தான் மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றன. பாகம் 12, அத்தியாயம் 11, வசனங்கள் 9 முதல் 11 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், எங்கள் இறைவனே, திண்ணமாக நாங்கள் மறைத்து வைக்கிற மற்றும் வெளிப்படுத்துகின்ற அனைத்தையும் நீ அறிவாய். பூமியிலும் சரி வானத்திலும் சரி எந்த பொருளும் அல்லாஹுவுக்கு மறைந்ததல்ல. முதுமை காலத்தில் இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்ற மக்களை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். திண்ணமாக என்னுடைய இறைவன் பிரார்த்தனைகளை செவியேற்பவனாவான். என் இறைவா, தொழுகையை நிலைநிறுத்துபவனாய் என்னை ஆக்குவாயாக. என் வழித்தோன்றல்களிலிருந்தும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களை தோற்றுவிப்பாயாக. எங்கள் இறைவனே, மேலும் எனது இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மன்னிப்பை வழங்குவாயாக. பாகம் 13, அத்தியாயம் 14, வசனங்கள் 38 முதல் 41 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், மேலும் நாம் பூமியை விரித்தோம், அதில் மலைகளை நாட்டினோம், அதில் எல்லா வகையான தாவரங்களையும் மிக பொருத்தமான அளவில் முளைக்கச் செய்தோம். மேலும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நாம் அதில் அமைத்தோம். உங்களுக்காகவும் நீங்கள் எவற்றுக்கு உணவளிப்பவராக இல்லையோ அத்தகைய எண்ணற்ற படைப்பினங்களுக்காகவும். எந்த பொருட்களாயிருந்தாலும் சரி, அதன் கருவூலம் நம்மிடம் இல்லாமல் இல்லை. எந்த பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நாம் இறக்கி வைக்கின்றோம்.
மேலும் மேகங்களை கருக்கொள்ளச் செய்யும் காற்றை நாமே அனுப்புகின்றோம். பிறகு வானத்தில் இருந்து மழை பொழியச் செய்கின்றோம். மேலும் அதனை உங்களுக்கு புகட்டுகின்றோம். அதன் கருவூலதாரர் நீங்கள் அல்லவே. திண்ணமாக வாழ்வையும் மரணத்தையும் நாமே அளிக்கின்றோம். மேலும் அனைத்திற்கும் நாமே வாரிசாவோம். உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களையும் பின்னால் வரப்போகின்றவர்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நிச்சயம் அதிபதியே அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். திண்ணமாக அவன் நுண் அறிவாளனும் மிக அறிந்தவனும் ஆவான். பாகம் 14, அத்தியாயம் 15, வசனங்கள் 19 முதல் 25 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளின் இதயங்களில் அமைதியை ஏற்படுத்தும் அருட்கொடையான இறைவனே, இந்த நாளிலும் இனிவரும் எல்லா நாட்களிலும் திருக்குரானை அர்த்தம் உணர்ந்து வாசிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அதன் மூலம் எங்கள் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்துவாயாக. நரகத்தின் கதவுகளை அடைத்து சுவனத்தின் கதவுகளை திறந்து உதவுவாயாக. உனது அருள் நிறைந்த இந்த ரமதான் மாதத்தின் சிறப்புகளையும் உனது அன்பையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக நாங்கள் அடைய கிருபை செய்வாயாக. புனிதமிக்க லைலத்துல் கத்ரின் நன்மைகளை அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. அநீதி இழைக்கப்பட்டவரின் கண்ணீருக்கும் இறைவனுக்கும் இடையே திரைகளே இல்லை என்ற அச்சத்தோடு வாழ கிருபை செய்வாயாக. கருணைமிக்க எங்கள் இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், எங்களை மன்னிப்பாயாக. அகில உலகங்களையும் படைத்து பாதுகாக்கும் இறைவனே, கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. உனது திருப்பெயரால் பாதுகாவல் தேடுகிறோம். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உறவினர்களையும் நண்பர்களையும் பாதுகாப்பாயாக. எங்கள் பயணங்களில் பாதுகாப்பை தருவாயாக. யாரெல்லாம் திருமண வயதை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல துணை அமைய கிருபை செய்வாயாக. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆரோக்கியமான நல்ல குழந்தை செல்வங்களை அருள்வாயாக. நல்ல கல்வியாலும் அறிவாலும் எங்கள் குழந்தைகளை அழகுபடுத்துவாயாக. எங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடப்புறமும் வலப்புறமும் மேலும் கீழும் நீயே பாதுகாவலாக இருப்பாயாக. பலஸ்தீனத்தில் அமைதியை ஏற்படுத்துவாயாக. பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தருவாயாக. ஆக்கிரமிக்கும் வெறியோடு சிறிய நாடுகளின் மீது படையெடுக்கும் வல்லரசு நாடுகளுக்கு தோல்வியை தருவாயாக. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உனது அருளாலும் கிருபையாலும் ஆறுதலும் வெற்றியும் தந்தருள்வாயாக. அமைதியும் சமாதானமும் நிறைந்த வாழ்வை எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.